ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக நாக்கில் எச்சில் ஊறுற மாதிரி அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக கலர்ஃபுல்லாக ஒரு நெல்லிக்காய் தொக்கு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது எவ்வளோ நாளானாலும் கெடாது. தண்ணி படாமல் இருக்கணும், பார்த்து வச்சுக்கணும். அவ்வளோதான் ஊறுகாயை பொறுத்த வரைக்கும். இப்போ இதுக்கு நெல்லிக்காய் ஒரு 1/4 கிலோ போல் எடுத்திருக்கேன். அதை நல்லா அலசிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். அவிச்சு எடுத்தோம்னா அது 4 நாளாக விரிஞ்சிடும் தனித்தனியாக. அதை அப்படியே எடுத்து ஆற வச்சிடலாம். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக தனித்தனியாக வருது. இந்த மாதிரி உதுத்து எடுத்துட்டோம்னா அந்த விதை எல்லாமே நம்மளுக்கு தனியாக வந்துடும். ரொம்ப சிம்பிள். தண்ணிலாம் ஊற்றாதீங்க, எதுவும் வேண்டாம். அதில் இருக்கிற தண்ணி மட்டுமே தான் யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் தண்ணி ஊற்றி அரைக்கிறதோ எதுவும் வேணாம். இதை இப்படியே முழுசாக போட்டும் ஊறுகாய் பண்ணலாம். நான் கொஞ்சம் நல்லா அதை க்ரஷ் பண்ணிட்டேன். பல்ஸ் மோடில் வச்சு நல்லா அரைச்சிட்டேன். இவ்வளோ விதை இருந்தது, எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேன். இப்போ காஷ்மீரி வத்தல் ஒரு 3 வத்தல் எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். அது நெடி வராமல் இருக்கணும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து வறுத்தோம்னா நெடி வராது. வீட்டில் குழந்தை தூங்கிட்டு இருக்கானா, அதனால் கொஞ்சம் நெடி வேணாமேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து வறுத்துட்டேன். இந்த உப்பு அங்கே நம்ம போடும்போது பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் நல்ல ஒரு ஸ்பூன் வெந்தயமும் 1.5 ஸ்பூன் கடுகும் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டும் நல்லா பொன்னிறமாக ஆனவுடனே, கடுகு எண்ணெயில் போட்டால் பொரியிற மாதிரியே தான் இதுலேயும் பொரியும். நல்லா வெடித்த உடனே எடுத்து வச்சுருங்க. ரொம்ப தீ அடிச்சிடாதீங்க. நல்ல வாசனையாக வரும்போது வெந்தய வாசனையும் கடுகு வாசனையும் வரும்போதே எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த காஷ்மீரி வத்தலும் அது கூட தனி மிளகா பொடியும் நான் அரைச்சி பொடி பண்ணிட்டேன். இப்போது இந்த கடுகும் வெந்தயமும் பொடி பண்ணி வச்சாச்சு. எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா, பெருங்காயம், கருவேப்பிலை இது எல்லாமே இதில் போட்டு நல்லா வறுந்த உடனே நம்ம அந்த நெல்லிக்காவை வச்சுருக்கோம் இல்லையா, பல்ஸ் மோடில் செய்து அதை எடுத்து இதில் கொட்ட போகிறோம். ஆப்ஷனல் தான். வேணுன்றவங்க மஞ்சப்பொடி போட்டுக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். நான் மஞ்சப்பொடி போடலை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இதை அடிக்கடி செய்து வச்சுக்குவேன். ஏதோ ஒரு தொக்கு வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்குங்க. எனக்கு கோங்குரா இருக்கும். அதே மாதிரி அந்த துவையல், கதம்ப துவையல் பண்ணி வச்சுருவேன். அது ஒரு மாதம் ஆனாலும் கெடாது. ஏன்னா எனக்கு மேக்ஸிமம் நான் 90% மார்னிங் பழைய சாதம் தான் சாப்பிடுவேன். ஏதோ ஒரு அரை டம்ளராச்சும் அதை குடிச்சிடுவேன். அதனால் எனக்கு இந்த தொக்கெல்லாம் தேவைப்படும். அதனால் செய்து வச்சுருவேன். என் டாக்டர் எப்போவாச்சும் ஒரு முறை தான் எடுப்பாள். என் பையன் சுத்தம் தொடவே மாட்டான். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அதை எடுத்து இதில் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட அந்த தண்ணி இருக்கிறதும் கரைஞ்சிரும். இதை ஒவ்வொருத்தர் தலைன்னு வேணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டு பண்ணிக்கிறாங்க. இல்லை எண்ணெய் ஓரளவுக்கு தான் ஊற்ற முடியும். நானே இன்றைக்கி நல்லா ஊற்றி தான் செய்திருக்கேன். இதை நல்லா கிண்டி விடுங்க. இது நல்லா அந்த பச்சை வடை ஏற்கனவே அவிச்சிட்டோம், அதனால் ஒன்றும் இருக்காது. இதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகாய் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அது ஆட் பண்ணிவிட்டு உப்பு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடணும். அது எவ்வளோ நேரம் அந்த அடுப்பில் சுண்ட வருதோ அவ்வளவும் ஊறுகாய் கெடாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த நெல்லிக்காய்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாங்காய் தான். மாங்காய்க்கு ஈக்குவலாக அடுத்தது எது பிடிக்குன்னா நெல்லிக்காய் பிடிக்கும். அந்த புளிப்புத்தன்மையில் அது யாராலையும் மாற்ற முடியாது. அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய இடத்த பிடிச்சிருக்கு. இது ரொம்ப சத்தும் கூட. இது கெடுதல் ஒன்றும் கிடையாது. எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றாமல் சாப்பிட்டோம்னா நல்லது தான். நான் இதில் கொஞ்சம் தாராளமாக தான் ஊற்றியிருக்கேன். ரொம்பவும் ஊற்றலை. எனக்கு தேவை அப்படின்னு மைண்டில் பட்ட வரைக்கும் நான் ஊற்றி செய்திருக்கேன். இப்போ இதை நல்லா கிண்டி விடுங்க. ஒரு சேர கிண்டி விடுத்த உடனே நான் கடைசியாக தான் நம்ம கடுகு வெந்தய பொடி போட போகிறோம். ஆனால் இது எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த கருவேப்பிலலாம் இதில் நடுப்புற கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் விட்டு கிண்ட அது இன்னும் சுருள வரும். அப்போ தான் அந்த ஊறுகாயோட டேஸ்ட்டே இருக்கும். சும்மா போட்டோமா வதக்கணுமா தூக்கி டப்பாவில் போட்டோம்னா அதெல்லாம் ஊறுகாய் அந்த லிஸ்ட்லேயே வராது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி. அதே மாங்காயில் போடும்போது பச்சை மாங்காயில் எல்லாத்தையும் போட்டு அப்படியே அழுத்தி வச்சு பாருங்கள், அது ஒரு டேஸ்ட்டு. இதுக்கு இப்படி பண்ணால் தான் இது நல்லாயிருக்கும். இப்போ அந்த பொடியும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா திருப்பி லைட்டாக ஸ்டிக் ஆகும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது அப்படியே நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அது கூட இருக்காது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு கடைசியாக அந்த புளிப்பு, காரம், உப்பு
கசப்பும் இருக்கும் இல்லையா வெந்தயம். இது எல்லாமே தனித்தனியாக தெரியறதுக்கு ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு துண்டு வெல்லம் இல்லைன்னா கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையோ ஏதோ ஒன்று அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நாட்டு சர்க்கரை ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இது என்ன பண்ணுன்னா நல்லா தெரியும். அதை சாப்பிடும்போது கசப்பு தனியாக தெரியும், புளிப்பு தனியாக தெரியும், காரம் தெரியும், இனிப்பு அப்படியே ஒரு எல்லா சுவையையும் தனித்தனியாக காட்டும். அந்த ஒரு துண்டு தான் அதை போட்டோம்னா தான் அந்த எல்லா டேஸ்ட்டையும் என்ஹான்ஸ் பண்ணி நல்லா சூப்பராக கொடுக்கும். அதுக்காக தான். இப்போ கடைசியாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இந்த எண்ணெயை ஒரு ஸ்பூனாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்பலாம் ஊற்றலை. பார்க்க அப்படி தெரியுது, ஆனால் நான் நிறையலாம் ஊற்றலை. எப்படி இருக்குது பாருங்கள், தொக்கு மாதிரி நல்லா அப்படியே ஒரு சேர வந்துருச்சு. இதில் இன்னும் நிறைய எண்ணெய் ஊற்றி கிண்டி வச்சுக்கிறவங்க வச்சுக்குவாங்க. நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜார் விற்கிது. இது டிமார்ட்டில் தான் வாங்கினேன். 25 ரூபாய் இந்த கிளாஸ் ஜாரு. ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. எவ்வளவோ செலவு பண்ணுறோம். அதனால் சரி இது வேணும்னு ஒரு ஆசை வாங்கின்னு வந்து வச்சுருக்கேன். அதுக்கு கீழே ஒரு அரை ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு இந்த தொக்கை எடுத்து அதில் போடுங்க. போட்டு ஆறுனதுக்கப்புறம் போடுங்க. சூடாக போட்டு மூடக்கூடாது. போட்டும் கொஞ்சம் நேரம் திறந்தே தான் வைக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எப்படியும் ஒரு 10 நாளைக்கு ஒரு தொக்கு பண்ணிடுறேன் நான். ஏன்னா எனக்கு சாப்பிட வேணுங்கிறதுக்காகவே. இப்போது பாதி போட்டோன்னே கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. திரும்ப ஃபுல்லாக போட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்படியே வச்சுருங்க. ஈவினிங் போல் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறம் மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இல்லை வெளியே வச்சாலும் கெடாது. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். இன்னும் பயப்படாமல் இருக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு தொக்கு வெரைட்டியோட அடுத்த வாரம் ஒரு தொக்கு பார்க்கலாம். நான் வாரத்தில் ஒரு தொக்கு, மேக்ஸிமம் ஒரு 10 டேஸ்க்கு ஒரு தொக்கு தான் பண்ணுறது. ஏன்னா அது காலியானதுக்கப்புறம் அடுத்த தொக்கு பண்ணுறேன். அதனால தான். இப்போ பாருங்கள், இதை நல்லா வச்சுட்டேன். இது மேலே கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி சூப்பராக அப்படியே எப்படி இன்றைக்கி பழைய சாதத்துக்கு இவங்க தான் எனக்கு ஊறுகாய் சொல்கிறோம். ஆனால் அதனோட பெனிஃபிட்டு ஒரு சிலர் கோவத்தில் சொல்லுவாங்க, என்ன ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கிறாங்க அப்படின்ட்டு. ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கிறாங்க. அந்த ஊறுகாய் இல்லைன்னா சாப்பிடவே முடியலன்னு சொல்கிறாங்க இல்லையா. பெரிய இம்பேக்டை கொடுக்குறதே ஊறுகாய் தான். அந்த பந்தியில் கூட அந்த ஊறுகாய் இல்லை, துவையல் இல்லைன்னா ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா ஊறுகாய் இல்லையா. எது வச்சு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி துவையிலோ ஊறுகாயோ ஏதோ ஒன்று, இந்த தொக்கோ ஏதோ ஒன்று ஒரு துளி வச்சு சாப்பிட்டு பார்த்தா அந்த சாப்பாடு இறங்குறதே தெரியாமல் இறங்கிடும். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி நல்லதையே நினச்சிக்குவோம். இன்றைக்கி யாரெல்லாம் ஓட்டு போட போயிருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.